மகா சிவராத்திரி, சிவனின் மகா இரவு, இருளை வென்று ஒளியை அடையும் புனித இரவு. இன்று நாம் புராணங்களிலிருந்து 4 முக்கிய கதைகளை பார்ப்போம். மகா என்றால் பெரிய, சிவ என்றால் மங்களமானவர், ராத்திரி என்றால் இரவு. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில் சிவராத்திரி வரும். மகா மாதத்தில் வருவதுதான் மகா சிவராத்திரி. முதல் கதை லிங்கோத்பவம், சிவபுராணத்தில் உள்ளது. பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று சண்டையிட்டனர். அப்போது அவர்களுக்கிடையே ஒரு அக்னி தூண் தோன்றியது. ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதிர்லிங்கம். விஷ்ணு வராகமாக மாறி கீழே சென்றார், முடிவு கிடைக்கவில்லை. பிரம்மா அன்னமாக மாறி மேலே சென்றார், முடிவு கிடைக்கவில்லை. விஷ்ணு திரும்பி வந்து உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா பொய் சொன்னார். அக்னி தூணிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். பொய் சொன்ன பிரம்மாவை சபித்தார். இந்த நாள்தான் மகா சிவராத்திரி. இரண்டாவது கதை நீலகண்டன். சமுத்திர மந்தனத்தின் போது ஹாலாஹல விஷம் வெளிப்பட்டது. உலகை அழிக்கும் அந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தினார். பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடித்தாள். விஷம் கழுத்தில் நின்றது. கழுத்து நீலமானது. அதனால் நீலகண்டன் என்று பெயர் பெற்றார். மூன்றாவது கதை வேடன் கதை, ஸ்கந்த புராணத்தில் உள்ளது. ஒரு வேடன் காட்டில் புலியால் துரத்தப்பட்டான். வில்வ மரத்தில் ஏறி இரவு முழுவதும் இருந்தான். பயத்தில் சிவசிவ என்றான். வில்வ இலைகள் கீழே விழுந்தன. அந்த மரத்தின் கீழே சிவலிங்கம் இருந்தது. அந்த இரவு சிவராத்திரி. வேடன் அறியாமலேயே உபவாசம், ஜாகரணம், வில்வார்ச்சனை, நாமஜபம் எல்லாம் செய்தான். சிவன் அவனுக்கு முக்தி அளித்தார். நான்காவது கதை சிவபார்வதி திருமணம். இந்த இரவில் சிவனும் பார்வதியும் ஒன்றானார்கள். சிவன் உணர்வு, சக்தி, ஆற்றல் இரண்டும் ஒன்றானது அர்த்தநாரீஸ்வரர். சிவராத்திரியில் இரவை 4 ஜாமங்களாக பிரித்து பூஜை செய்ய வேண்டும். முதல் ஜாமத்தில் பால், இரண்டாவதில் தயிர், மூன்றாவதில் நெய், நான்காவதில் தேன். இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை தியானிக்க வேண்டும். இந்த புனித இரவில் சிவபெருமான் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். இருள் நீங்கி ஒளி வரட்டும். அறியாமை நீங்கி ஞானம் வரட்டும். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ்.